இந்திய முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கேட்கிறோம், பசுவை நீங்க தேசிய விலங்கு அறிவிச்சிருங்க. அறிவிச்சிட்டா என்ன? எங்கேயுமே பசு விற்பனை செய்யக்கூடாது, எங்கேயுமே பசு அறுக்கக்கூடாது. நீங்க மோடிஜி மத்த நேரத்தில் சொல்றீங்க நாங்க மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா நம்பர் 1 இருக்கிறது, பெருமைப்படுறீங்களா? அந்த பெருமைக்கு இடம் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க அரசாங்கத்தின் சார்பா ஏற்றுமதி செய்வீங்க மாட்டு இறைச்சியை, அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க பண்டிகை காலம் வரும்போது மாத்திரம் நாங்கள் குர்பானி என்கிற இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் போது மாத்திரம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? அப்ப மட்டும் தான் உங்க கண்ணு உறுத்துதா? நீங்க தேசிய விலங்கு அறிவிச்சிருங்க. எவனும் தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, எவனும் அறுக்கக்கூடாது. வெளியில இருக்கிற திரிகிற பசுமை எல்லாம் கோசாலையில கொண்டு போய் அடைங்க. அதுக்கு என்னென்ன செலவு பண்ணி எவ்வளவு பாதுகாக்கணும், ஊப்பில மாட்டுக்கு போர்வை போத்தி அதுக்கு ஆக்சிஜன்லாம் வச்சு பாதுகாக்கிறாங்க. அது மாதிரி தாராளமா பாதுகாத்துக்கங்க. இட பற்றாக்குறை ஏற்பட்டா நீதிபதிகள் வீட்டில் வச்சு பாதுகாருங்க. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பசுவை இவர்களால் தேசிய விலங்காக அறிவிக்கவே முடியாது. ஏன்? ஏற்றுமதி செய்யறதே அந்த குரூப் தான். நாம ஹஜ் பண்ணாலும் அறுத்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். என்னமோ நம்ம வாழ்நாளில் எல்லா நாளும் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிற மாதிரி நீங்க ஒரு தோட்டத்தை உருவாக்குவாங்க. நமக்கு சாப்பிட்டு பெருநாளோட முடிஞ்சிருச்சு. இவர்களுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் பசுவை அறுத்து அதன் இறைச்சிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் முஸ்லிம் கம்பெனிகளின் பெயரால். ஆனால் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், இந்து முன்னணி குரூப்பை சார்ந்தவர்கள். இந்து மக்களின் மீதோ அவர்களின் நம்பிக்கையின் மீதோ இவர்களுக்கு துளியும் அக்கறை கிடையாது. இது அவங்க மத நம்பிக்கையின் மீது கொண்டுள்ள அக்கறையின் வெளிப்பாடு அல்ல, முஸ்லிம்களின் மீதான காழ்ப்புணர்வு. அப்ப இந்த பசுவை தேசிய விலங்காக அறிவித்தால் அல்லது இந்த பசுவை குர்பானி கொடுப்பதற்கு, மாட்டு இறைச்சியை குர்பானி கொடுப்பதற்கு தடை செய்தால் அதில் முதலில் பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள் அல்ல, நடுத்தர வர்க்கத்து இந்து மக்கள், வியாபாரிகள், விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவார்கள். ஒழிய முஸ்லிம்கள் எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை.